நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். 1 கொரிந்தியர் 15:10. கிருபை எவ்வளவு இனிமையான வார்த்தை! இச்சொல்லில்தான் எவ்வளவு வல்லமை! கிருபையை பெற்ற மக்கள்தான் எத்தனை பாக்கியமானவர்கள்! கிருபை இது இறைவனின் உன்னதமான ஈவு. இன்று நான் மீட்கப்பட்டவளாய் இருப்பது என் அன்பர் இயேசுவின் கிருபையே. எல்லா பாவங்களையும் மன்னிப்பதற்கு அவர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். வேதம் கூறுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். நாம் நம்மை இறைவனுக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும். நான் பாவி என்பதை ஒப்புக்கொள்ளும் தாழ்மை நமக்கு வேண்டும். என் நீதி, என் முயற்சி, என் ஈகை, என் நற்குணங்கள் எல்லாம் வீண் என்பதை அறிக்கையிடும் தாழ்மை நமக்கு வேண்டும். ஆம், தாழ்மையுள்ளவர்களுக்கே கிருபை அளிக்கிறார். கிருபையினாலே பாவ மன்னிப்பை பெற்ற நாம், கிருபையினால் ரட்சிப்படைந்த நாம், அதே கிருபையினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம்.